ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தக்காளி காயை எப்படி பழுக்க வைக்கலாம். அதாவது செடியில் இல்லாமல் பறிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி பழுக்க வைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா செடியில் வந்து பழுத்த தக்காளியை போடும்போது கிளி பறவைகள் எல்லாம் கொத்தும், அணிலும் கடிக்கும். மாடி தோட்டமாக இருக்கட்டும், சின்ன வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லேசாக நிறம் மாறின தக்காளியை பறிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்க காம்பை மட்டும் பிச்சு போட்டு தக்காளி இந்த மாதிரி கவுத்தி வைக்கிறோம். இப்படி கவுத்தி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்க சின்னதாக நிறம் மாறின அந்த ரைப்பன், அதாவது பழுக்கக்கூடிய திரவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காம்பு கரைக்கு இறங்கி பழுக்க ஆரம்பிச்சிடும். இது அடுத்த நாள் நேற்று வச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறம் மாறிட்டு இன்றைக்கி பறித்தது இதில் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நேற்று வச்ச காயெல்லாம் எவ்வளோ டார்க்காக, நேற்று ரொம்ப பச்சையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லேசாக ஆரஞ்சு கலர் வந்து அப்படியே ஷேடோ ஆகிருக்கு ஃபுல்லாக. இப்போ இன்றைக்கி பறித்த காய்கள்லாம் அதேமாரி காம்பு பிச்சு வைக்க போகிறோம். இப்போ டே 2 பார்க்க போகிறோம். இது 2 நாள் கழிச்சு நேற்று வச்சதெல்லாம் லேசாக நிறம் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி வச்சதெல்லாம் நல்லாவே நிறம் மாறி முழுசாக பழுத்துட்டு. இப்போ இன்னும் நல்லா பழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே கூட விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவுத்தி வச்சுருக்க தக்காளியெல்லாம் எடுத்து மலர்த்தி வச்சிடலாம். இந்த மாதிரி பழுக்க வைக்கிறதுக்கு அரிசியில் வைக்கணும், இல்லைனா பெட்டியில் இதில் வைக்கணும், சாக்கில் கட்டி வைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி காம்பை பிச்சு போட்டு கவுத்தி வச்சாலே பழுத்துரும். இந்த மாதிரி அக்ரி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.